நம்பர் 7 பீப்புள் கமல் ஹாசன்னே பேர் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்பர் 7க்கு அவருமே வெல்கணும். அண்ட் இதனால் நம்ம என்ன ரொம்ப கேள்விப்படுவோம்னா, நம்பர் 7 வந்து கலையோட நம்பர்னு கேள்விப்படுவோம். தட் மீன் நம்பர் 7 பீப்புள் வந்து ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது ஆக்டிங், சிங்கிங், டான்ஸிங் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து பிரபலமான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் எல்லா நம்பர் 7 பீப்புளும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, நஹி. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பேஸ் பண்ணி பார்க்குறோன்னா ஹியூமனோட மைண்ட் செட் அண்ட் ஆல்சோ ஹவ் இட் ரிலேட்டட் டு தியர் பிஹேவியர். ஸோ பேசிக்லி நம்ம 7 பீப்புள் வந்து கேர்ள் வந்து ரொம்ப லக்கியான பீப்புளாக இருப்பாங்க. அன்லக்கின்னு சொன்னாங்கன்னா அவங்களே வந்து அதை நினச்சிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். லக்கி இன் த சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், குட் ரெப்போ, பியூட்டி இருக்கும் அவங்கக்கிட்ட, லைக் ஒரு டிவைன் ஃபெமினன் எனர்ஜி இருக்கும். அவங்க தப்பே பண்ணக்கூட ரொம்ப பேர் அந்த தப்பை உணரக்கூட மாட்டாங்க, அவங்களா வாய் திறந்து சொல்ல வரைக்கும். ஆனால் அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ தட் ஷுட்ன்ட் பி அ ப்ராப்ளம். கைஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பை பர்த் வந்து சம் ஆஃப் தெம் பேரண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேமிலியோட பணம், சொத்து, ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் பெருசாக இருக்காது. அதை வச்சு அவங்க வந்து அதை பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கும். தே ஆர் வெரி ரேர் பீப்புள் வித் நம்பர் 7 வந்து ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறாங்கன்னா யார் கஷ்டப்படுவேன்னா, மேபி அவங்க மைண்ட் செட் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஐ எம் நாட் லக்கி, என்னால் அது முடியாது, இந்த ஷை பர்சன் அவங்களாம் வந்து இருப்பாங்க. நம்பர் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சிலே ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், சாந்தம் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் யாரும் பாயிண்ட் பண்ணி ரொம்ப இப்படி ஒரு தப்பான ஆள்னு சொல்கிற எண்ணிக்கை, சிச்சுவேஷன், தருணங்கள் ரொம்பவே குறைவு. ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம். அமாங் த 9 நம்பர்ஸ் நம்பர் 3க்கு அப்புறம் ஒரு லக்கியான நம்பர்னால் நம்பர் 7ன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அது அவங்க உணரலைன்னா எஸ், அவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, தே ஃபீல் லைக் அவங்க லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று பத்தாத மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அப்படியே லெம்பூட்டாக பேசுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. லெம்பூட்னா எப்படின்ட்டுனா, எங்கத்த எனக்கு தான் இந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேது, எங்கத்த என்னால் தான் செய்ய முடியலையே, எங்கத்த எனக்கு தான் காசு பத்தலையே, அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்களோட பேச்சு, அவங்க ஆக்ஷனே வந்து எனக்கு என்ன நம்பர் 7 ஒரு விஷயம் பிடிக்குன்னா, அவங்க பேச்சும் அவங்க ஆக்ஷனுமே ஒரு தப்பான விதி, தப்பான கர்மாவே தச்சு அவங்க வென் த்ரூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு பேட் டைம்னு வச்சுக்குவோம். ஆனால் எட் வெளியாளுக்கு வந்து அவங்க காட்டுறது மட்டும் தான் தெரியும். லெட்ஸே ஒரு இப்போ கமல்ஹாசன்னு பேர் விஷயம்ல, இருந்தாலுமே அவருடைய ஃபேவரட் ஆக்டர்னால இந்த அவர் எக்ஸாம்பிளாக வைக்க ஊறிட்டா இருக்குது, அதனால் நம்ம ஹாசன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இவர் லெட்ஸே அவர் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ராப், ஃபினான்ஷியலி பத்தலை, இல்லை பிஸ்னஸ் செய்ய எந்த காசும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வேர்ஸ் மூமெண்ட் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அவர் வெளி உலகத்துக்கு, அது அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வெளி உலகத்துக்கு அவர் என்ன பர்சன்டேஜில் காட்ட நினைக்கிறாரோ அது மட்டும்தான் எக்ஸ்போஸ்ட் ஆகும்னு தவிர்த்து ஓவரான விஷயம் தப்பாக மெனிப்புலேட்டாகவும் அவங்கள பற்றி ஆகாது. ஈவன் தோ இந்த நம்பர் வந்து காதல் மன்னன்னு சொன்னாலும் ஓவராக தப்பாக மெனிப்புலேட்டாகவும் ஆகாது. அவங்க ஆக்சுவலான அந்த சிச்சுவேஷன் வந்து ஆள்னால வந்து ப்ரிடிக்ட் பண்ணவோ தெரிஞ்சுக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அவங்க என்ன காட்டுறாங்க, 20% நான் பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னா 20% தான் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். 40% இருக்கிற மாதிரி காட்டினா 40% ஆகும். இல்லை அவங்க லைஃப் உண்மையாக நல்லா தான் போகுது, எட் அவங்க வந்து ஸோ தட் ஆளுங்க அவங்கள மெக்யூஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிச்சு அவங்களே வந்து இல்லைல்ல என்கிட்ட இங்கே காசு இருக்க செய்வீங்க இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி மேக்ஸிமம் என்ன கூட உனக்கு காசு இல்லை தெரியுமா அந்த மாதிரி காமிச்சுக்கிட்டாங்கன்னா அதையுமே ஆள் அம்மாவா அப்படின்னு அப்படி இவங்கள நம்பும். பேசிக்கலி இந்த நம்பர் 7 கிட்ட நிறையாவே பவர் இருக்கும். ஆனால் என்ன அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆள் பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் எட் வந்து அவங்க தான் வந்து ஒரு சுயமாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இயற்கையாகவே ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கைண்ட், ரொமான்டிக், கொஞ்சம் கிரிமினல் புத்தியும் இருக்கும் ஆஸ் யூஷுவல். இந்த மாதிரிலாம் இருக்கிறனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, கப்பல் பண்ணலாம் பயப்படுவாங்க, ப்ளே பாயாக இருப்பாங்க, ப்ளே காயெல்லாம் இருப்பாங்க போல். ஆனால் அந்த மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருமேன்னு சொல்ல முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஜஸ்ட் எஸ் ஹாவ் நம்ம 8 நாள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஓப்பனாக இருக்கிறனால ஆளுங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். சிலருக்கு வந்து என்ன இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, என்ன இவங்க இவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு ஆளுங்க அவங்கள பார்த்து போராமப்படுற ஒரு சிச்சுவேஷன்ஸுமே வரும். ஸோ நம்பர் 7ஓட லக்கி நம்ம வந்து கண்டிப்பாக 2.
நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 7 வந்து நம்ம 2 பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க, நம்ம 2 7 ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அது தாண்டி 7க்கு வந்து செகண்ட் ஆப்ஷனாக 8ஆம் நம்பர் ஒத்து போகும். மற்றபடி 9ஆம் நம்பர் வந்து 7 கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, 6ம் 7 கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, 5ம் ஆவாங்க, 4 ஆவாங்க, 3 ஆவாங்க, 1 ஆவாங்க. இவங்களுக்கு வந்து ஒத்து வராத நம்பர்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனால் அதையும் வெளியே வந்து பெருசாக காட்டிக்க மாட்டாங்க, அளவாக தான் பேசுவாங்க. சிலர் நம்பர் 7 வந்து கொஞ்சம் பந்தா பேச்சு வந்து இருக்கும். நன்றி, வணக்கம்.